இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அமைதியின் அரசரே, அனைத்துலகின் அரசரே, இயேசு கிறிஸ்துவே நீவீர் வாழ்க. இயேசுவில் அன்புமிகு இறை மக்களே, அனைத்துலகிற்கும் ஒரு அரசர் அன்றும் இன்றும் என்றென்றும் வாழ்கிறார் என்றால் அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து அனைத்துலகின் அரசர் பெருவிழாவை தாய் திரு அவை பொது காலத்தில் 34ஆம் ஞாயிறை கொண்டாடி மகிழ்கின்றது. எனவேதான் இன்றைய முதல் வாசகம் தானியேல் 7ஆம் அதிகாரம் 13 முதல் 14 ஆண்டவர் ஆட்சியுரிமையும் ஆட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். எல்லா நாட்டினருக்கும் சொந்தமானவர் இந்த கிறிஸ்து அரசர். எல்லா மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவருடைய ஆட்சி உரிமைக்கு என்றுமே முடிவில்லாதது. There is no end for the kingdom of God. அந்த ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை அவரது அரசு அழிந்து போகாது. ஒரு நிலையான அரசு, நிரந்தரமான அரசு இயேசு கிறிஸ்துனுடைய இறை அரசு. அந்த இறை அரசினை போற்றி போழ்கின்ற ஒரு உன்னதமான திருப்பாடலாக தான் இன்றைய திருப்பாடல் 93 1 முதல் 5வது வசனங்களில் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். இன்றைய 2ஆம் வாசகம் திருவெளிப்பாடு 1:5 முதல் 8 கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோரில் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர். அதாவது இந்த கிறிஸ்து அரசர் என்பவர் இந்த மண்ணுலகில் வாழ்வோருக்கு மட்டும் உருவான ஒரு அரசர் கிடையாது. சாவை வென்று உயிர்த்தெழுகின்ற, உயிர்ப்பை கொடுக்கின்ற ஒரு உன்னதமான அரசர். அதாவது விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடிசூட்டப்படுகின்ற ஒரு உன்னதமான விழாதான் இன்றைய விழா. அதனைத் தொடர்ந்து இன்றைய நற்செய்தி யோவான் 18:33 முதல் 37 நீ யூதரின் அரசனா என்று பிலாத்து கேட்கும் பொழுது நீரே அவற்றை சொல்கிறீர் என்றும், இயேசு இறக்கின்ற அந்த சிலுவையின் மேலே யூதரின் அரசர் இயேசு என்பதையும் தெளிவுபடுத்தி, இயேசுடைய சொல்லும் செயலும் வாழ்வும் என்றென்றும் இந்த உலகத்தை மீட்க வந்த ஒரு உன்னதமான அரசர் என்பதையும், அவர் வாளெடுத்து போர் புரியக்கூடியவர் அல்ல, சண்டையால் சமாதானத்தை உருவாக்கக்கூடியவர் அல்ல, அன்பாலும் அமைதியினாலும் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து இந்த உலகிற்கு அமைதியை கொண்டு வந்த அமைதியின் அரசர் அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அன்பும் அமைதியும் சமாதானமும் அவருடைய மக்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க கடவனமாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த நாளிலே இந்த இறைச்செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருடைய மனதிலும் இருக்கின்ற தேவைகளை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.